ஹாய், அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் பற்றி இன்றைக்குமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு மாதத்திற்கு குறைந்தது ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு நிச்சயமா நம்ம வசிக்கும் வீட்டில் செய்ய வேண்டும் என்பது மரபு வழியாக வருகின்ற ஒரு வழக்கம். ஆனா நம்மள நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஆனால் இதனால நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஒரு குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத நிலைமை, அதாவது எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு, 4-5 பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடும்பமா இருந்தாலும் அதுல 2 பேர் மற்றவங்க கிட்ட பேசிக்காம இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாத தன்மைகள் நிறைய இருக்கும். எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அதுல தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே வீட்டில் ஒரு மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம்னா அவங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் நினைப்போம். ஆனா நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா குல தெய்வத்தின் பிரேயர்ஸ் நீங்க செய்யாம இருப்பீங்க. ஏற்கின்ற காரியம் எதுவா இருந்தாலுமே அதுல நிறைய தடைகள் வருதுனாலே நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுன்னா அங்க குலதெய்வ ஆசி இல்லை. அதுலேயும் இன்னும் சில பேர் இருக்காங்கங்க, உங்கள் குலதெய்வம் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கவும் அவங்க விரும்புறதில்ல. இது கண்டிப்பாக நம்ம எல்லோருமே மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். குலதெய்வம் தெரியாதவர்கள் தயவு செய்து உங்களுடைய முன்னோர்கள், அதாவது கண்டிப்பாக அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு இருப்பாங்க, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு மாதம் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் நிச்சயமாக பூஜை செய்ய வேண்டும். அந்த மாதிரி பூஜை செய்யும் போது நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். வருடத்திற்கு ஒரு தடவை ஒரு படையல் கொஞ்சம் பெரியதாக நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக இந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு மிக மிக முக்கியமானது. இதில் நிறைய பேர் உங்க குலதெய்வம் யாருன்னே தெரியாம கஷ்டப்படுவீங்க. அந்த குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன். 18 பிரதோஷ காலங்களுக்கு சிவலிங்கத்துக்கு நல்ல ஈசனை எண்ணி அவரை வேண்டிக்கிட்டு உங்க குலதெய்வத்தை காட்ட சொல்லி 18 பிரதோஷங்கள் பால் அபிஷேகம் செய்யுங்க. அந்த பால் அபிஷேகம் நிச்சயமா உங்களுக்கு அந்த 18 பிரதோஷ காலங்கள் முடிவதற்குள்ள உங்க குலதெய்வத்தை காட்டி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நானும் கூட என்னோட குலதெய்வத்தை இப்படிதான் கண்டுபிடிச்சேன். நிச்சயமா அந்த 18 பிரதோஷ காலங்கள் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு ஒரு செய்தி எங்கிருந்தாவது கிடைக்கும். அந்த குலதெய்வத்தை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நிச்சயமா குலதெய்வம் தெரியாதவங்க யாரா இருந்தாலுமே சரி, உங்க குலதெய்வத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, அடுத்த சந்ததி, உங்களுக்கு அடுத்து வர உங்க பிள்ளைகள் யாராக இருந்தாலுமே சரி, அவங்களுக்குமே திருமண தடை இல்லாம, ஒரு நோய் நொடி இல்லாம, எடுத்த காரியங்கள் ஒரு நல்ல